படம் ரிலீஸ் ஆனா போதும், டெலிகிராம்ல போய் லிங்க் தேடி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி படத்தை பாரு இப்படின்னு நீங்களும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதை உடனே டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய நபரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எஸ், இந்தியால எவ்வளோ கணக்கான படம் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவோ வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ சீரியல்ஸ் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவோ அந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அதை கன்சியூம் பண்ணக்கூடிய இந்தியன் ஆடியன்சஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 51% ஆஃப் பீப்புள் பைரேட்டட் வெப்சைட்ஸ் மூலமா தான் அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்றாங்களாமா. அதாவது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை தியேட்டர்ல போய் பாக்குறவங்களை விட, அதை போய் அஃபிஷியலா ஓடிடில பாக்குறவங்களை விட தேர்ட் பார்ட்டி பைரேட்டட் வெப்சைட்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்க 51% தான். ஸோ இதனால லாஸ் யாருக்கு அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ போயிட்டு நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க விஜய் படத்தை பாக்குறீங்க இல்ல தனுஷ் படத்தை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இதுல எந்த லாஸும் கிடையாது. பட் அந்த அவங்கள வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ், அந்த டைரக்டர்ஸ், அங்க ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன், லைட்மேன், டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ்க்கு தான் இது வந்து பயங்கரமான லாஸ் அமையும். பிளஸ் சின்ன சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன படங்கள், இப்போ பெரிய பெரிய ஆக்டர் நடிச்ச படம் அப்படின்னா நம்மளே என்னதான் நமக்கு போன்லயே படம் இருந்தாலும் நம்ம போயிட்டு தியேட்டர்ல போய் பார்ப்போம், அப்பதான் நல்லா இருக்கும், அந்த ஒரு எஃபெக்டோட பார்க்கணும், பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த சின்ன சின்ன படம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இப்பதான் புதுசா ஒரு புது டைரக்டர் இப்பதான் படம் எடுத்திருப்பாங்க, ஒரு புதுசா ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இப்பதான் ஒரு புதுசா ஒரு நியூ ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க, புதுசா இப்பதான் அவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வருவாங்க. அவங்கள மாதிரியான சின்ன சின்ன ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்த சின்ன சின்ன படம் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதனால அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்களும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போ லிங்கை தேடி டவுன்லோட் பண்ணி படத்தை பாரு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஏன்னா இந்த பைரேட்டட் வெப்சைட்ஸ்னால இந்தியன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு லாசஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே. இப்ப ரீசெண்டா ஐபம்மா அப்படிங்கிற வெப்சைட்டோட அந்த பைரசி வெப்சைட்டோட ஓனர் ரவிய ஹைதராபாத் போலீஸ் நவம்பர் 14 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் 20 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காரு இந்த பைரேட்டட் வெப்சைட்ஸ் மூலமா. பிளஸ் அது போக எல்லா நிறைய கண்ட்ரீஸ்ல லக்ஸரி வில்லாஸ், லக்ஸரி பிளாட்ஸ் எல்லாமே வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாலயும் ஒரு 2 லக்ஸரி ஹோம் இருந்துச்சு. அதை விற்கிறதுக்காக தான் பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. அப்ப வந்தப்போ போலீஸ் அவரை கையும் குளமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் அவர் வச்சிருந்த வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தெலுங்கு மூவிஸ், அது கூட தெலுங்கு மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா மூவிஸையும் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி HD பிரிண்ட்ல அவரு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருடைய அந்த பைரசி வெப்சைட்ல. அதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் எந்த அளவுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பைரேட்டட் வெப்சைட்ஸை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் போயிட்டு சைபர் கிரைம்ல அந்த வெப்சைட்ஸை பிளாக் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மிரர் சர்வர் வச்சு வெளிநாட்டில இருந்து இந்த சர்வரை இயக்கிட்டு இருந்திருக்காரு இந்த ரவி. ஸோ இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுல ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆக்டிவ் யூசர்ஸ் மொத்தம் மாசம் 40 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி அதுல படத்தை பார்த்துருக்காங்க, வெப் சீரிஸை பார்த்துருக்காங்க. ஸோ அது பயங்கரமா ஷாக் ஆக வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் இந்த பைரசி இண்டஸ்ட்ரினால அஃபெக்ட் ஆக போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ தமிழ் எடுத்தீங்கன்னா விஜயோ, தனுஷோ, சூர்யாவெல்லாம் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. இப்போ மலையாளத்தில் எடுத்தீங்கன்னா மோகன்லாலோ, மம்முட்டியெல்லாம் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. பட் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அந்த ஷூட்டிங்ல ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், டிரைவர், கேமராமேன், லைட்மேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அண்ட் செட் ஒர்க்கர்ஸ் தான் இதில் அஃபெக்ட் ஆக போறாங்க. ப்ளஸ் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆக போகிறது சின்ன சின்ன படங்கள் எடுத்த நபர்கள். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன படம் எடுக்கிறீங்களா, பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும். இப்போதான் புது ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அதில் நடிக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே புதுசு, டேரக்டர் இப்போ தான் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படம் எடுப்பாராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு பட்ஜெட்டே ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். அப்போ அவங்க எடுத்த அந்த படத்தை நம்ம போயிட்டு தியேட்டர்ல போய் பார்க்குறோம், அஃபிஷியலா OTTல பார்க்குறோம் அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க அந்த படத்தை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேர போறது இல்லை. இன்பிட்வீன் இருக்கக்கூடிய இந்த பைரேட்டட் வெப்சைட்டோட ஓனர்ஸுக்கு தான் போக போகுது. ஸோ இதனால அவங்களுக்கு அது லாஸ் தான். ஸோ இதனால அவங்களோட பட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் ஒரு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது போகுமே தவிர இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் இதில் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே.
ஆஸ் பர் த டேட்டா பார்த்தீங்கன்னா 2023 மட்டும் ஏர்ன்ஸ்ட் அண்ட் EY அண்ட் இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண டேட்டா படி 22,400 கோடி இந்தியாவில் லாஸ் ஆயிருக்கு டியூ டு திஸ் பைரசி வெப்சைட்ஸ். ஆமாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,700 கோடி பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கல் ரிலீஸ், அதாவது படத்தை தேட்டரில் போய் மக்கள் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த பணம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர்ஸ்க்கு ரெவன்யூவா போயிருக்கும். பட் நம்ம தேட்டரில் போய் பார்க்கல. 8,700 கோடி ஓடிடில மூலமா வந்த பைரசி இஷ்யூஸ், அதாவது நம்ம இந்த படத்தை ஓடிடி ஆப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த ஓடிடி கம்பெனிஸ்க்கு அது ரெவன்யூவா போயிருக்கும், பிளஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு அது ரெவன்யூவா போயிருக்கும். பட் நாம அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தனால இவ்வளவு கோடி பார்த்தீங்கன்னா ஓடிடி வெப்சைட்ஸ்க்கு லாஸ். ஜிஎஸ்டி ரெவன்யூ லாஸ் 4,300 கோடி. எஸ், இப்போ நம்ம எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தோம் அப்படின்னாலும் அதில் ஜிஎஸ்டி சேர்த்து தான் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கனாலும் அதனுடைய அமௌண்ட் ஒரு 300 அப்படின்னா நீங்கள் ஒரு 400 பே பண்ணுவீங்க, அது 350 பே பண்ணுவீங்க, அது 50 ருபீஸ் 100 ருபீஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி. ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த ஜிஎஸ்டி ரெவன்யூல மட்டுமே 4,300 crores லாஸ் ஆயிருக்கு 2023. எஸ், மிகப்பெரிய பொருளாதார லாஸும் நமக்கு இருக்கு. அதே சமயத்துல சின்ன சின்ன ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட லைஃப், அவங்களோட ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போச்சு. ஸோ இது பின்னாடி இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கு. பிகாஸ் நானே பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என் தங்கச்சி எடுத்துக்கங்களேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த படமா இருந்தாலும் ஓகே டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி படத்தை பாரு, இல்லைன்னா ஏதாச்சும் வெப்சைட்ல வருதா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்ல வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துடுறீங்க. பட் அப்படி நமக்கு என்னமோ நம்ம ஒரு 200 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டோம், படத்தை உடனே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி அஃபெக்ட் ஆக போறது என்னமோ நார்மலான காமன் பீப்புள், அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எம்ப்ளாயீஸ், அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், அவங்க தான் இதனால அஃபெக்ட் ஆக போறாங்க. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்க எந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு போய் தேட்டர்ல பாருங்க. இல்லைன்னா உங்களால தேட்டர்ல போய் பார்க்க முடியலன்னா வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 or 2 monthsல ஓடிடிலேயே அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஓடிடியில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் பாருங்களேன், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாட்ஸ்டார் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 500 வருதுங்க பெர் இயருக்கு. நம்ம தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கணும்னா போய் டிக்கெட்டு 150, 200. ஸோ 4 படம் பார்த்தோம்னா 3 படம் பார்த்தோம்னாவே 600 ஆச்சு. பட் நீங்கள் அது ஒரு 500 அமௌண்ட் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா படத்தையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான படம் அதில் இருக்குமா, டிஃப்ரெண்ட் ஜேர்னரில், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எவ்வளோ மூவிஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு படமும் இதை தேட்டரில் போய் பார்த்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸ்பென்ஸில் பாதி இல்லை ஒரு காவாசி கூட வராது நம்ம ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம பே பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது. பட் நம்ம யாருமே இது பண்ணுறது இல்லை, எல்லாருமே ஃப்ரீயாகவே கிடைக்கிறப்போ நான் எதுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஸஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு போயிட்டு அஃபிஷியலாக தேட்டரில் பாருங்க, இல்லைன்னா ஓடிடி வெப்சைட்டில் பாருங்க. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், பைரேட்டட் வெப்சைட்ஸ்லாம் பார்க்காதீங்க. சே நோ டு பைரசி அண்ட் சப்போர்ட் சினிமா. திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே.